அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்டு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம், எண்கணிதம், எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல், இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, என்னங்கம்மா மாதம் மாதம் காத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காக்க வைக்கிறீங்களே. சனி பகவானும் 2க்கு போயிட்டாரு. குடும்பத்தில் போய் சூரியனும் உட்கார போகிறாரு. அப்பாவுக்கு ஆகாதுங்கிறீங்க, பையனுக்கு ஆகாதுங்கிறீங்க. வீட்டை விட்டே கம்முன்னு ஓடிடலாமா இருக்கும், வெளிநாட்டுக்கு போயிடலாமா, வெளியூர் போய்க்கலாமா. நீங்களே ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருங்க, பிரச்சனையே இல்லை. குடும்ப பிரச்சனை வராது. ஏன்னா உங்கள் ஜென்மத்திலேயே 4 கிரகங்கள். இந்த ட்ரெயினுக்கு ஓடி போய் ஏறுவோம், உள்ளே போனால் இங்கே இடமா இருக்குமான்னு தொலைவோம். பேசஞ்சர் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா ராகு ட்ரெயினுங்க, ரயில் என்னதுங்க, ராகு. அந்த ராகு உங்கள்கிட்ட இருக்காரா, கூட்டமாக 2-3 கிரகங்கள் ஏறிக்கிச்சு. அப்போ என்னன்னா மைனஸ் ப்ளஸ். இதுக்கு எதுனா இது கோச்சாரம், இது கிரகங்களுடைய மாற்றம், நகர்வு. ஆனால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்களும் ஒரு 2 கிரகம் அங்கே இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ 6 ஆச்சு. 6 கிரகங்கள் இருக்குது. என்னத்தை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸை கொடுத்துரும். போட்டு எல்லாமே உட்காந்துருந்தா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு இல்லைங்க. இப்போ சனி பகவான் என்னது, ஆயுள் காரகன், மந்தக்காரகர், தொழில்காரகர், ஜீவனக்காரகர், நிறைய இருக்குது. குருன்னா என்னதுங்க, சுபகிரகம், சுப விஷயம், தொழில், குழந்தை பாக்கியம், குழந்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். திருமணத்தை பண்ண கலத்திர பாவனை. இப்போ கலத்திரக்காரகர் யார் சொல்கிறோம்,
சுக்கிரனை சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு வேல்யூ வெயிட் உண்டுங்க. அப்போ அந்த வேல்யூ வெயிட்டில் வந்து புதன் உட்காரது, ராகு இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, இதில் என்னென்னா பாண்டு பத்திரம் பதிவு பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இதிலெல்லாம் அலைச்சல் இருக்கும். பார்த்து கவனமாக இருக்கணும். சொத்து தகராறு வரும், இல்லை சொத்துல வில்லங்க வரும். இந்த மார்ச் மாதம் பூமி சார்ந்து சொத்து சார்ந்து விவசாயத்துறையில் கூட இருக்கக்கூடியவங்க விவசாயிகளுக்கு கூட சில பிரச்சனைகளை கொடுக்கும். கடன் அடைக்கிறவங்க, இஎம்ஐ லோன் கட்டுறவங்கள இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒரு ஏப்ரல் மே ஆகட்டுங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்புறம் தரங்களேன், கொஞ்சம் என்னை ஆளை விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க புலம்பல்கள் இருக்கும். நிறைய பிரச்சனையை எதிர்நோக்கி இருங்க, எதிர்நோக்கி வருங்க. ஏங்க இப்படி பயப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களோ தசாபுத்தியோ நல்லா இருக்குங்க, நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாது, அந்தளவுக்கு கிங் அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டாம். அப்போ பார்த்துக்கணும். சிம்மம், மகரம், கன்னி, கும்பம், மீனம், மேஷம் ஜாதகம் பார்த்துக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அத்தனை கிரக பெயர்ச்சிகள், கிரகத்தோடைய தாக்கங்கள் ஜாஸ்தி. ஆனால் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்துடுங்க. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ரெண்டில் ஏதாவது ஒரு நாள். அப்பா கிட்ட பையன்கிட்ட அப்பா வாக்குவாதம் பண்ணாதீங்க. திருவண்ணாமலை போகணும் மேடம், என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/2 லிட்ரு 1 லிட்ரு பசு நெய், வில்வம் வாங்கி சாத்திட்டு அப்படியே மெதுவாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமை எல்லாம் நம்மளை தாக்காமல் கஷ்டப்படுத்தாமல் இருக்குன்னா கிரிவலம் போயிட்டு வந்துருங்கோ, சிறப்பாக இருக்கும். நம சிவாய சொல்லிகிட்டே போயிட்டு வாங்க. சிவாய நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே போயிட்டு வாங்க, அருமையாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.